ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோவா ட்ரிப் கிளம்ப வேண்டியது மார்னிங். எத்தையெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் போக முடியல. என்னென்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்த இந்த ட்ரிப், இந்த ரோட் ட்ரிப்ஸு. ஸோ சென்னை டு கோவா ஏதோ வித ஏதோ ஒரு வகையான காரணத்தினால தள்ளிக்கிட்டே போகுது. ஸோ இன்னைக்கும் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ பாப்பா ப்ராப்ளம் நாளைக்கு சரியாயிடுச்சுன்னா பாப்பாக்கு நாளைக்கு மார்னிங் கிளம்பிட வேண்டியதான். ஏன்னா எல்லாமே ப்ராப்பரா ஒரு ரோட் மேப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ட்ரிப்புக்கு. கிட்டத்தட்ட 5 days 6 days நம்ம வந்து ஈவன் ஒரு சிங்கிள் ஹவர் கூட நமக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்னா டேரெக்டா நான் வந்து கோவா போக போறது இல்லை. ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து டேரெக்டா இங்கேருந்து போய் கோகர்னால ஸ்டே பண்ணிட்டு செகண்ட் டே வந்து கோகர்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தென் கோவா போற மாதிரி தான் பிளான். ஏன்னா அங்கே நிறைய சிவ மந்திர் இருக்கு, சிவன் கோயிலெலாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கோவா போக வேண்டியதான். கடவுள் வேண்டிக்கிறேன் சீக்கிரமா பாப்பாக்கு உடம்பு சரியாகுன்ட்டு. ஆயிடுச்சுன்னா நம்ம கிளம்பலாம். அந்த லாஸ்ட் டைம் ஆக்சுவலி என்னன்னா கோவாக்கு நாங்கள் வந்து பைக்ல போயிருந்தோம். உண்மையாலுமே சொல்றேன், சூப்பரான ரைடு அது வந்து. பிளஸ் ஹைவே போகும்போது பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து நேராக தவாங்கர்ல இருந்து இதுல உடுப்பில இருந்து டண்டேலி போய் டண்டேலில இருந்து கோவா போனோம். ஸோ அந்த அந்த சீனிக் ரோடே வந்து வேற லெவல்ல இருக்கும். ப்ளஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு, ஏன்னா ஃபுல்லாக டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்துச்சு. ட்ரிப்பும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா சென்னை டு கோவா டு சென்னை நேராக நாங்கள் மேங்களூர் எடுத்துட்டோம். மேங்களூர் வந்துட்டு அந்த முருதேஸ்வரில் சிவன் கோயில் பார்த்துட்டு மேங்களூர்ல வந்து ஸ்டே பண்ணோம். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு தென் அகைன் மேங்களூர்ல இருந்து தரம்சாலா வழி எடுத்து சென்னைக்கு வந்தோம். அந்த தரம்சாலா டு பெங்களூர் வந்து உண்மையிலுமே சொர்க்குங்க, செம்ம. எங்க பார்த்தேன்னா நான் போன டைம் வந்து மான்சூன் வர எங்க பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. எங்க நிப்பாட்டுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ செம்மையா என்ஜாய் பண்ணோம். அதனாலதான் திருப்பி சரி கார்ல ஒரு டைம் போவோம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ சரி, ஓகே, எல்லாமே ஒரு நன்மைக்கே நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு மார்னிங் கிளம்பிட்டேன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும், பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு தென் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு, ஷாப்பிங் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன் கிளம்புறதுக்கு. ஷாப்பிங் மட்டும் ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஓகே கைஸ், ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க வீடியோவை. ஸோ அப்போதான் எனக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. சரிங்களா? ஓகே கைஸ், பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.